போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. கிண்டி பார்க் போன வீடியோலாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் அன்றைக்கி கிண்டி பார்க்லாம் போயிட்டு வந்துட்டு அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் இங்கே நம்ம கள்ளிக்குப்பத்தில் தான் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளாக இருக்குது, பட் தெரியாது. என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் வந்திருக்காங்க, போய் பாருங்கன்னு சொல்லி. ஸோ நாங்களும் வந்தோம். ஆக்சுவலாக நான் கரண்ட் பிளேஸ் எந்த லொக்கேஷன் அப்படின்றத உங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணுங்கள், மஸ்ட் விசிட். நிறைய கடைங்க வச்சுருந்தாங்க, சைனீஸ் விங்ஸ். அதுக்கப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஜோன், மூன்லேண்ட் ப்ளே ஜோன் அப்படின்ட்டு கருப்பட்டி காப்பி கடை இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாபிக்யூ சிக்கன், அத்தோ கடை, ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் விங்ஸு, வேஃபிள், என்ன வேணுமோ எல்லா ஷாப்பும் அங்கே இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சு. ரேட் அஃபோர்டபுள்னும் சொல்ல முடியாது, ஓவர் ரேட்டிங்னு சொல்ல முடியாது, பட் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காம்போஸ்லாம் போட்டிருந்தாங்க, காம்போஸ் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து சைனீஸ் கிங்ஸில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65 வித் மொஜிட்டோ, அது மூணும் சேர்ந்து 200 ருபீஸ் ஒரு காம்போ வந்துருந்துச்சு, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து கொரியன் சிக்கன் வாங்கினோம், பிளேட் ஷவர்மா ஒன்று வாங்கினோம், அது வேறு கடையில் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரான் அத்தோ ஃப்ரைடு ப்ரான், சாரி அது ஆமாம், அத்தோவில் வந்து ப்ரான் அத்தோ வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் மில்கில் வந்து பட்டர்ஸ்காட்சில் ஒரு மில்க் ஷேக் மாதிரி வாங்கி குடித்தோம், நல்லா இருந்துச்சு அதுவும். ஸோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே கொண்டாந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் சாப்பிட்டுட்டுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மூன்லேண்ட் ப்ளே ஜோன் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான், நம்ம கார்டு ஒன்று போட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம், நம்மளுக்கு காயின்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அந்த காயின்ஸ் வச்சு நம்ம பசங்களை வச்சு ப்ளே பண்ணலாங்க, கேம்ஸ்லாம் இருக்குது. மேலே வந்து குழந்தைங்களுக்கு அந்த ப்ளே ஏரியா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டெம்போலின் சொல்லுவாங்க இல்லையா, டேம்போலின், அந்த மாதிரி ஜம்பிங் பண்ணுறது, அந்த சர்க்கேஸில் சறுக்கிறது, பால் ஃபூல் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பசங்க விளையாட்டி என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ப்ளேஸ் வந்து இப்போ போகிறோம். ஸோ அங்கே ரீசார்ஜ்லாம் பண்ணிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக ப்ளேஸ் நீங்கள் கிட்ஸோட போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணால். நான் உங்களுக்கு கரண்ட் ப்ளேஸ் எங்கேன்றதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். நாங்களே எத்தனையோ வாட்டி நாங்கள் அந்த சைட் போயிருக்கோம், அம்பத்தூர் சைடில் நாங்கள் நிறைய ஹோட்டல்ஸ் போய் சாப்பிட்ருக்கோம். பட் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் இங்கே இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது. நம்ம அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கிட்டே ஒரு பெரிய ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நாங்கள் சாட்டர்டே அங்கே தான் போயிருந்தோம். நான் ட்ரெஸ்லாம் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது அங்கே தான் போயிருந்தோம். இது பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் நாங்கள் கிண்டி பார்க்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் டின்னர் வெளில போயிருந்தோம். ஸோ இதிலலாம் ப்ளே பண்ணி விளையாடினாங்க பசங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தங்கச்சி கூட வந்திருந்தா, ஸோ அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணி விளையாடி என்ஜாய்லாம் பண்ணிவிட்டு பவிஷ்கா நல்லா ப்ளே பண்ணா. மேலே ஒரு ½ hour கிட்ட அந்த மாதிரி விளையாடினாங்க. அது இல்லாமல் இந்த வீடியோஸில் வரும், கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் கிட்ஸோடு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, பட் அதுவும் எனக்கு தெரியல. நாங்கள் எத்தனையோ வாட்டி இந்த சைடு போயிருக்கோம். ஆக்சுவலாக சாய் ஸ்கூலும் அந்த சைடு தான் போவான், எங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா அது வந்து கருக்கு அப்படின்னு ஒரு பிளேஸ் வருது. நிறைய பேருக்கு தெரியுமான்றது எனக்கே தெரியல, எனக்கே அந்த நேம் புதுசாக இருந்துச்சு. கருக்கு அப்படின்ட்டு ஒரு மார்க் போட்டு உள்ளே போவோம். அந்த பிரிட்ஜ் கீழே போனோம்னா நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேயே நம்ம கட் பண்ணோம்னா அது உள்ளே கொஞ்சம் தூரத்தில் போனால் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வருது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்துச்சு ப்ளேஸு. சாட்டர்டே சண்டேன்றதுனால க்ரௌட் அதிகமாகவே இருந்துச்சு. நான் 10 o'clock வரைக்குமே அங்கே க்ரௌட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. உட்காந்து சாப்பிட்றவங்க, காஃபி குடிக்கிறவங்க, கருப்பட்டி காஃபியில் ஜூஸ் குடிக்கிறவங்க, அந்த ரோஸ் மில்க் இதில் எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சண்டே அப்படி வீக்கெண்டுன்றதுனால வந்து என்னால் என்ஜாய் பண்ணுறாங்க. நாங்களும் அப்படி தான் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 10 o'clock ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ப்ளே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அது உள்ளே வந்து பால் விளையாடலாம். சர்க்கேஸ் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க, சறுக்கு மரம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதை வச்சுருக்காங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே இது வரும், கண்டிப்பாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கவியும் சஞ்சித்தும் வந்து டென்னிஸ் விளையாடினாங்க, அது இல்லாமல் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸ்பா கூட இருக்குது, மசாஜ் லெக் மசாஜ் பண்ணிக்கிறதுக்கு, ஃபுல் பாடி மசாஜ் பண்ணுறதுக்கு, அந்த சேர் மாதிரி உட்காந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கீழே சஞ்சித்துக்கு கீழே விளையாடிட்டு அதுக்கப்புறம் பவிஷ்கா கூட்டு மேலே வந்தோம். பவிஷ்காவுக்கு ½ hour டைமு, நல்லா ப்ளே பண்ணால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அந்த அம்மா. அங்கெல்லாம் விளையாடிலாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம். உட்காந்துட்டதுக்கப்புறமா மறுபடியும் கவியும் சஞ்சித்து கீழே போய்ட்டு அவங்க காயின்ஸ் போட்டு அவங்க கொண்டா விளையாடினாங்க. விளையாடிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இதுதான் இன்றைக்கி நடந்தது சண்டே. ஸோ நம்ம வீடியோ யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.
மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சானா தான் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அடிச்சா தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கான் அடிச்சா தான் வரும். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகணும்னா நீங்கள் பெல் ஐக்கான் அடித்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் பெல் ஐக்கான் அடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கணும். கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நம்ம பேசலாம். கமெண்ட்ஸில் நீங்கள் அடுத்து நாங்கள் வேறு என்ன வீடியோ போடலாம், ட்ராவலிங் வ்ளாக்ஸ் போடலாமா, இல்லை இந்தமாரி அவுட்டிங் போடுறதுலாம் போகலாமா, எதனா சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதெல்லாம் போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் என்னென்ன வரப்போகுதுன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வரும், காருண்யாவோட பர்த்டே வரப்போகுது, விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் அதெல்லாமே வரும். அப்புறம் இன்னொரு குட் நியூஸும் இருக்குது. நான் உங்களுக்கு அது கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன். அது என்ன குட் நியூஸ் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள், அதுவும் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இன்னொரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று வரப்போகுது நெக்ஸ்ட் இயரில், அதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னன்றதை சொல்கிறேன். சில பேர் கெஸ் பண்ணியிருக்கலாம், சில பேர் என்னன்றதை கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக கொஞ்ச நாள் கழித்து நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் அப்கமிங்கில் பார்ப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி விளாக் பார்ப்பீங்க, பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பார்ப்பீங்க, அதாச்சும் காருண்யாவோட ஃபஸ்ட் பர்த்டே பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள், நம்மளோட ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் எங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பெல் ஐக்கான் அடிங்க. அப்போ தான் நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, பெல் ஐக்கான் அடித்தா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எப்போயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கான ஒரு சேனலாகவும் இருக்கும். கிட்ஸ் ப்ளே பண்ணுறாங்களே, அதெல்லாம் உங்கள் பசங்க பார்த்தாலும் உங்கள் பசங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க, இங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு. வீக்லி ஒன்ஸ் நம்ம பசங்க வெளில கூப்பிட்டு போகிறது தப்பில்லை. வீக்லி ஒன்ஸ் இல்லை அது மந்த்லி ஒன்ஸோ அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக பசங்களை வெளியில் கூப்பிட்டு போங்க. அப்போ தான் பசங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல், இப்போ இருக்கிற பசங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது படிக்கிறதுக்கு, அதுக்கு இதுக்குன்ட்டு நிறைய ஹோம் ஒர்க்ஸு படிக்கிறது அப்படின்னு நிறைய ஒர்க் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது நம்ம வெளியில் கொஞ்சம் கூப்பிட்டு போனோம். இதெல்லாம் போனோம்னா பசங்களும் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன். அவுட் சைட் ஃபுட் அடிக்கடி சாப்பிட்றோமா அப்படின்னா, அவுட் சைட் ஃபுட் இப்போ ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. அதேமாதிரி நாங்கள் டயட்டில் இருக்கோம், நானே ஹஸ்பண்டும். கண்டிப்பாக அந்த டயட் என்னென்னு நாங்கள் இழைச்சோம், அதாச்சும் நாங்கள் இழைச்சிட்டோம்னா அதோட சீக்ரெட் உங்களுக்கு அப்படி என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் லாஸ் ஆகிறது எங்களுக்கு தெரியுது, பட் பார்க்குறவங்களுக்கு தெரியுதான்ன்றது தெரியல. பட் நான் கூடிய சீக்கிரம் அது என்ன நாங்கள் என்ன சாப்பிட்டு உடம்பு குறைச்சோம் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறையவே குறையணும் தான், அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ வேறு என்ன புதுசாக ஒன்றும் வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு அன்றைக்கி சாட்டர்டே சண்டே. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மற்றதெல்லாம் இந்த வீடியோஸில் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு என்ன புதுசாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. ஓகேங்க, நீங்கள் எல்லாம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். நீங்கள் இதேமாதிரி நம்ம சேனலை பார்க்குறவங்க ஷேரும் பண்ணுங்கள். மற்றவங்க நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களும் லைக் பண்ணுவாங்க இல்லையா. அவங்க லைக் பண்ணலாம், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். பண்ணது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நம்மளோட ஓன் வீடியோஸ் போடும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்றது நம்மளுக்கு தெரியுது. நிறைய ஓன் வீடியோஸுக்கு நாங்கள் போட்டுட்ருக்கிறதுனால காப்பிரைட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். ஒரு சேனல் வச்சு நடத்தும் போது அதில் நிறைய நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எல்லாமே இருக்கும் இல்லையா. அதெல்லாம் எல்லாமே நான் பார்க்கணும். அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்களும் என் சேனலை பார்த்துட்டு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த பொம்மை கவி வின் பண்ணால் அந்த காயின் போட்டு அந்த பொம்மையை டேப் பண்ணி எடுப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஆனால் அது கொஞ்சம் போங்காட்ட மாதிரி தான் இருக்குங்க. அது நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பது என்னென்னு பாருங்கள். இதுதான் சொன்னேன், இது க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்ஸ் வாட்டர் பார்க்குன்னு சொல்லிட்டு. உள்ள பால்லாம் போட்டு விளையாடலாம் பண்ணல சர்க்கே ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் தான் என்ன சொல்கிறது, ஒரு 2 அடி தான் இருக்கும் அது ஆழம். சும்மா அந்த மாதிரி அது இன்னொரு டைம் நாங்கள் பகலில் போகும்போது அது மாதிரி போகலாம். அப்போ நம்ம இது ஃபுல்லாக கவர் பண்ணலாம். பகலில் போனால் பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அது என்ன கோயிலுன்னு தெரியல. சப்போஸ் அப்படி போனோம்னா அந்த கோயிலை உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இத்தனை நாள் அங்கே போகும்போது எங்களுக்கு தெரியல இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்றதே தெரியாமல் இருந்துச்சு. இன்னொருத்தர் ஒரு ஃப்ரெண்டு சொன்னிருந்தாலும் நாங்கள் போயிருந்தோம். ஸோ நல்லா தான் இருந்துச்சு அந்த பிளேஸு. நல்லா ரோட்டு ஓரமாக நல்லா கார் பார்க் பண்ணுறதுக்கும் நல்லா வாட்டமாக இருக்குது. கார் பார்க் பண்ணிக்கிறதுக்கும் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது பிளேஸு. ஸோ கீழே அப்படியே வந்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணலையானன்றது தெரியல. இதில் எல்லாம் ஷாப் ஓப்பன் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன கடைங்களாம் மூடி இருந்துச்சு. பரோட்டா கடைங்களாம் கூட நிறைய பரோட்டாவில் நிறைய ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் பரோட்டா வாங்கலை, பரோட்டாலேயே நிறைய ஐட்டம்ஸ் ஸ்டஃபிங் பரோட்டாஸ்லாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வாட்டி போனோம் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருந்துச்சு, வேப்பிள் ஷாப் இருந்துச்சு,
சிக்கன் பாபிக்யூ, சிக்கன் ஃப்ரைட் சிக்கன், அதாவது கேஎஃப்சி சிக்கன் ஸ்மர்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ கவியும் சஞ்சித்தும் விளையாடிட்டு இருந்து சஞ்சித் தான் வின் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த கேமில். அதுக்கப்புறம் பவிஷ்கா கூட மேட்ச் போட்டான், பவிஷ்கா வின் பண்ணான் அந்த கேமில். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க. கண்டினியூவாக நீங்களும் பார்த்துட்டே வாங்க, நல்லாயிருக்கும். அது உண்மையா ஜெயிக்கல ஜெயிக்கியா 4 ரன் ஜெயிச்சிருச்சு. நாலு லட்சம் அந்த பால் இருக்கிற போட்டுருந்தோம். ஆளுடா அப்புறம் பொண்ணு வின் பண்ணிடுச்சு. பவிஷ்கா சொல்லு. சொல்லு, நான் வின் பண்ணேன்னு. இது வந்து கவி வின் பண்ணா. அப்படியே கம்முன்னு வாங்கி வச்சுக்கிறியே. இந்த கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போங்காடா. ஓட்டு டக்கு டிக்கு டிக்குன்னு பண்ணாதான் வருது. போராடி வின் பண்ணிடுச்சு. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி இந்த vlog-ஐயும் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். சாச்சா பாய். கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் vlog-ல் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். விநாயகர் சதுர்த்தியில் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா காருண்யா பர்த்டே வரும். ஸோ அதுலேயும் நம்ம பார்க்கலாம். அப்படியே நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் vlogsலாம் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் அடிங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோ தேடி வரணும்னா பெல் ஐக்கான் அடிச்சா மட்டும்தான் வரும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். சாட்டா பாய்.